ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல இப்போ ரீசெண்டா Netflixல ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன வேக்கப் டெட் மேன் நைவ்ஸ் அவுட் மிஸ்ட்ரி. இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன நைவ்ஸ் அவுட் ஃபிலிம் சீரிஸோட 3rd பார்ட்டா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம் சீரிஸ்க்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் சீரிஸ்ல 3rd பார்ட்டா வந்திருக்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ரீசெண்டா வரக்கூடிய மூவிஸ் அண்ட் சீரிஸை பத்திலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மெயின் கேரக்டரா ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு. ஸோ அவரை ஒரு வித்தியாசமான சர்ச்சுக்கு அனுப்புறாங்க ஃபாதரா இருக்கிறதுக்காக. அங்க போன பிறகு தான் தெரிய வருது, அங்க ஆல்ரெடி ஒரு ஓல்டு ப்ரீஸ்ட் இருக்காரு. ஸோ அவரு அங்க வர மக்கள் எல்லாரையுமே நெகட்டிவான தாட்ஸுக்கு மாத்திட்டு இருக்காரு. இது எல்லாமே பார்த்த நம்ம ப்ரீஸ்ட்டுக்கு அந்த ஓல்டு ப்ரீஸ்ட் மேல கோவம். இப்படி இருக்கும்போது தான் அந்த ஓல்டு ப்ரீஸ்ட் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம படத்தோட ஹீரோவோட என்ட்ரி. நம்ம டிடெக்டிவ் பெனாய்ட்டு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கொலைக்கும் இந்த ப்ரீஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, யார் உண்மையிலே கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் 1% தான். இதை தவிர்த்து இந்த படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல் விஷயமா எனக்கு பட்டது, இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை செட் அவுட் பண்ண விதம் தான். ஒரு கொலை நடந்த பிறகு அந்த கொலை பண்ணது யார் அப்படின்றத நம்ம பல பேர் மேலே சந்தேகப்பட வச்சுருவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் டிசைனிங் இந்த படத்தில் இருக்குது. ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலுமே அவங்க கொண்டு போன விதம் அந்த ஸ்க்ரீன் பேல ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி வந்த படங்களோட ரிப்பீட்டடான கண்டென்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். அந்த அடுத்த பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோடைய டெக்னிக்கல் டீம் தான். ஏன்னா இந்த படம் எந்த அளவுக்கு பெட்டரா அமைஞ்சிருக்கோ அதுக்கு பெரிய பங்கு இந்த டெக்னிக்கல் டீம் பக்கம் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸா சரி, பேக்ரவுண்ட் சவுண்டுலையும் சரி, அந்த அளவுக்கு அந்த மூடை செட் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு வேற லெவல் ஃபீலை கொடுக்கும். ஸோ அவ்வளோதானா இந்த படத்தில் பாசிட்டிவ் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கதைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு செர்டைன் டைம் எடுத்துக்குதுன்னு தான் சொல்லணும். முதல் அரை மணி நேரத்துக்கு அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க யார் யாரு அப்படின்ற சொல்றதுலயே அந்த டைம் போயிடுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லியிருந்தா இந்த படம் இன்னமும் பெட்டரா வந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிடுவாங்க. மொத்தத்துல இது ஒரு தரமான தரமான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்த நைவ்ஸ் அவுட் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த படத்தை ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றதே சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.